தமிழ்நாட்டில் இந்த வைப்ரேஷன், இந்த அதிர்வுகள் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவக்கூடிய ஒரு அதிர்வாய் மாறியிருப்பதை உணர்கிறோம். நீட் தேர்வு என்பதே மோசடிகள் தான் என்பதைத்தான் திமுகவோட நிலைப்பாடு. We have started from the scratches என்று சொல்வார்கள், from the inception. அது தொடங்கி நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து திமுக தொடர்ந்து சொல்கிறது. ஏதோ ஒன்றுத்தில் முக்கியமான சப்ஜெக்டில் 0 மார்க் எடுத்தாலே கூட எலிஜிபிலிட்டின்னு சொல்கிற ஒரு கேவலமான மோசடியான ஒரு தேர்வு நியாயமானதா? பள்ளி கல்வியினுடைய சான்றிதழை அதற்கு மதிப்பில்லாமல் ஆக்குகிற ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய கேடு, தவறு. +2ல் அவர்கள் மதிப்பெண் வெரி வெரி மினிமையும், அதே நேரத்தில் அவர்கள் அங்கே 720 எடுக்கிறாங்க, 719 எடுக்கிறாங்கிறது இது எந்த வகையில் நியாயம்ன்றா சாத்தியமே இல்லை. அது ஏன்னா நீ +2ல் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்னியோ ஜுவாலஜியோ எழுத முடியாதவன் நீட்டில் மட்டும் இப்படி எழுதிடுவான். அப்போ இது தவறான ஒரு தேர்வு முறை. இது NTA என்பது எது? ஃபஸ்ட்டு அந்த கேள்வி சொல்லும். நேஷ்னல் டச்சிங் ஏஜென்சின்றது யார்? அது ஒரு இந்திய அரசனுடைய நேரடி நிறுவனமா? இல்லையே. அது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கிட்ட இவங்க ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் தேர்வு நடத்தி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ அதுவே ஒரு மோசடியான தன்மை. நீட் விலக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுக்க கோரி திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. திமுக இளைஞரணி செயலாளர் எழிலரசன் எம்எல்ஏ நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க நீட் தேர்வுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத சூழலிலே நீங்கள் ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தமிழ்நாடு தாண்டி தென்னிந்தியா தாண்டி வட இந்தியாவிலையும் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தை, இந்த எழுச்சியை திமுக மாணவர்கள் எப்படி முன்னெடுத்துட்டு போகும்? ஏற்கனவே இந்திய அளவிலான கூட்டமைப்பை நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உருவாக்கியிருந்தோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு அளவிலே FSO ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் என்று உருவாக்கி தான் 2017 முதல் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இப்பொழுதும் இந்த கூட்டமைப்பு இங்கு இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு இந்தியா பிளாக் என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பை இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய வாய்ந்த அத்தனை கட்சிகளுடைய மாணவர் அமைப்பும் ஒன்று கூடி அந்த அமைப்பை யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா என்று உருவாக்கி அதன் பேரில் நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்ட களங்களை முன்னெடுத்திருக்கிறோம். டெல்லி ரேலி என்று நாங்கள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நடத்தினோம். சென்னை ரேலி என்று பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னையிலே நடத்தியிருக்கிறோம். கல்கட்டாவில் அதே போல் பிப்ரவரி 17ஆம் தேதி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரேலிஸ் என்று சொல்லக்கூடியது என்பதற்கு காரணம் எது என்றால், இந்தியாவில் உள்ள இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள அத்தனை கட்சிகளும் ஒன்று கூடியிருப்பதை உணர்த்துகிறது. இப்பொழுதும் அதற்கான முன்னெடுப்பாக இன்றைக்கும் அதற்கான முன்னெடுப்பு அங்கே டெல்லியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த வைப்ரேஷன், இந்த அதிர்வுகள் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவக்கூடிய ஒரு அதிர்வாய் மாறியிருப்பதை உணர்கிறோம். இது செய்தியாளராக எல்லோரும் உணர்ந்திருக்கிறீர்கள். காரணம், இதில் உள்ள உண்மை, இந்த தாற்பயம் சரி. இதில் இருக்கக்கூடிய மோசடிகளை திமுக தோலுரித்து காட்டியிருக்கிறது. அதை நாம் ஒரு காலத்தில் நம்ப மறுத்தோம். இன்றைக்கு நம்ப வேண்டிய சூழல், அதற்கு சான்றுகள் நிறைய இருக்கிறது. உச்சநீதிமன்றமும் தலையிட்டு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய நிலை என்ற காரணத்தினால் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், திமுக முன்னெடுத்த இந்த போராட்டம் தமிழ்நாடு அளவில் என்று நின்று விடாமல் இந்தியா முழுவதுக்குமானதாய் மாறியிருக்கிறது. நாங்கள் கண்டிப்பாக திமுக மாணவர் அணி நிர்வாகிகள் டெல்லி மட்டுமல்ல, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற பல இடங்களுக்கு, உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களுக்கும் எங்களை அழைத்திருக்கிறார்கள். பீகார் போன்ற இடங்களுக்கும் ஏற்கனவே இந்த அழைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை சொல்ல வருகிறேன் என்றால், ஏற்கனவே நாங்கள் தொடங்கிவிட்ட இந்த பயணம் இனி எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் செல்ல இருக்கிறோம். இந்த மாநில உரிமை, கல்வி உரிமை, சமத்துவத்திற்கான உரிமை, சமூக நீதிக்கான குரலாக திமுகவும் அதனோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் குரல் எழுப்ப இருக்கிறோம். இதிலிருந்து மோடி அரசு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. திமுகவினுடைய எதிர்ப்பும் தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பும் நீட் தேர்வு வேற. அதாவது நீங்கள் நீட் தேர்வே வேணாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடும் திமுக நிலைப்பாடும். ஆனால் இப்போ வட மாநிலங்களில் இருக்கிற எழுச்சி அப்படிங்கிறது இந்த முறைகேடுக்கு பிறகானது. பாஜக தரப்புல சொல்லப்படுற வாதம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்வில் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த தேர்வை நீக்க சொல்லி கேட்கறது எப்படி சரியான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது நீட் தேர்வு என்பதே மோசடிகள் தான் என்பதைத்தான் திமுகவோட நிலைப்பாடு. We have started from the scratches என்று சொல்வார்கள், from the inception. அது தொடங்கி நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து திமுக தொடர்ந்து சொல்கிறது. ஏனென்று சொன்னால், இது 720 மதிப்பெண்ணுக்கானது. 4 சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி என்று 4 பிரிவுகள். ஒவ்வொன்றுத்துக்கும் 45 கேள்விகளை கேட்டு அதற்கு 4 மதிப்பெண் என்ற பெயரில் 720 மார்க்குக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் முதல் தேர்விலேயே பார்த்திருப்பீர்கள், 108 எடுத்தவர் கூட அதுக்கு எலிஜிபிலிட்டி என்று சொன்னார்கள். நான் கேட்க விரும்புவது, தகுதியை பற்றி பேசுகிற தகுதியற்றவர்களான பாஜகவின்
அந்த ஆட்சியினரை கேட்கக்கூடியது, ஒரு தேர்வில் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 180 மார்க்குக்கு அதில் 108 மார்க் எடுத்துட்டா கூட போதும்னா, அப்போ பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி தேவையில்லை, ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இல்லை பாட்னியில் மட்டும் ஒரு 150 மார்க் எடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்களா? ஆக ஏதோ ஒன்றுத்தில் முக்கியமான சப்ஜெக்டில் 0 மார்க் எடுத்தாலே கூட எலிஜிபிலிட்டின்னு சொல்கிற ஒரு கேவலமான மோசடியான ஒரு தேர்வு நியாயமானதா? இதுதான் நாங்கள் தரவுகளின் அடிப்படையில் டெக்னிக்கலி வி ஆர் புட்டிங் திஸ் கொஷின். ஏன்னா ஒரு மாணவன் பள்ளியில் அவனுக்கான தேர்வு முறைகளில் எல்லா மதிப்பெண்களும் கணக்கிடப்படுகிறது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4லையும் அவர்கள் என்ன மதிப்பெண் +2வில் எடுத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்களை மெடிக்கலோ அல்லது மேத்தமெட்டிக்ஸின் அடிப்படையில் இன்ஜினியரிங், இல்லைனா இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று இருக்கிறதை இவர்கள் மாற்றி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கான தேர்வாக மாற்றுவதும் ஒன்று. இரண்டாவது, பள்ளி கல்வியினுடைய சான்றிதழை அதற்கு மதிப்பில்லாமல் ஆக்குகிற ஒரு நிலைப்பாடு. இது மிகப்பெரிய கேடு, தவறு. மூன்றாவது, இதை எப்படி பெற முடியும் என்று சொன்னால், ஒரு கோச்சிங் சென்டருக்கு போனால் மட்டுமே ஒருத்தன் படித்து இந்த மார்க்கை பெற முடியும்னு ஒரு நிலை வந்தால் என்ன ஒரு மோசடி. அப்போ கோச்சிங் சென்டருக்கு போகணுன்ற ஒரு நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்னும் பட்டவர்த்தமாக சொன்னோன்னா, இப்போ குஜராத்திலே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு நினைக்கிறேன், இல்லை ராஜஸ்தானா தெரியல, அங்கே கோட்டாவில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, +2வில் அவர்கள் வந்து மதிப்பெண் வந்து வெரி மினிமையும், அதே நேரத்தில் அவர்கள் அங்கே வந்து 720 எடுக்கிறாங்க, 719 எடுக்கிறாங்கிறது வந்து இது வந்துட்டு இது எந்த வகையில் நியாயம்ன்றால் சாத்தியமே இல்லை அது. ஏன்னா நீ +2வில் ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ எழுத முடியாதவன் நீட்டில் மட்டும் இப்படி எழுதிடுவான். அப்போ இது தவறான ஒரு தேர்வு முறை. இது டெக்னிக்கலி வந்து சரி கிடையாது. இதுக்குள்ளே ஒரு பெரிய பின்னாடி ஒரு மோசடி கும்பல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சென்டரில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக அளவில் மார்க் கிடைக்கிறது. அவர்கள் தான் இந்த தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகிறார்கள். அதாவது எப்படின்னா, பொதுவாக கோச்சிங் சென்டரில் படித்தா மட்டும்தான் கிடைக்குன்ற ஒரு நிலைப்பாடு, அதுக்கு ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்ட்லேயே கிடையாது. குறைந்தபட்சம் 2 அட்டம்ப்டாக தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தேர்வு. மூணாவது விஷயம், ஒரு குறிப்பிட்ட சென்டரில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொஷின்ஸ் கிடைக்குது, கொஷின் பேங்க் கிடைக்குது, அவங்க கரெக்டாக மார்க் போட்டு டாப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்காக முதல்ல பணத்தை செலவழிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்கன்னா மிகப்பெரிய மோசடி. இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு மட்டும் ஆகிறது, நான் சொல்கிறேன், 24 லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷனுக்காக நான் 12 லட்சத்தை கழிச்சிட்டேன். 12 லட்சம் பேர் மட்டுமே போட்டித் தேர்வுக்கான கோச்சிங் சென்டரில் சேர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாணவனுக்கு என்று சொன்னால் எவ்வளோன்னு நீங்களே பார்த்துங்க, யோசிச்சு பாருங்கள். 10 லட்சம் மாணவருக்குனாலே 24,000 கோடி ஆகிறது. இன்னும் அது இல்லாமல் ஒரு 50,000 கோடி அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசடி இதுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த பணத்திற்காக, இந்த கார்ப்பரேட்ஸ்க்காக மட்டுமே இந்த நிறுவனங்கள் நடத்துகிறது. NTA என்பது எது? ஃபஸ்ட்டு அந்த கேள்வி சொல்லும். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது யார்? அது வந்து ஒரு இந்திய அரசினுடைய நேரடி நிறுவனமா? இல்லையே. அது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கிட்ட இவங்க ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் தேர்வு நடத்தி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ அதுவே ஒரு மோசடியான தன்மை. எனவே இது வந்து தகுதியின் அடிப்படையிலான தேர்வு அல்ல, இது தகுதியானவர்களை தடுப்பதற்கான தேர்வு. மிக ஏழ்மை நிலையிலும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் வரக்கூடாது என்று தடுக்கிற தேர்வு. வசதி படைத்தவர்களும் பணம் படைத்தவர்களுக்கான தேர்வு இது. கார்ப்பரேட் முறையில் இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கான வழிகள் இது. பணம் மோசடி ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி தேர்வு இது, மோடியின் தேர்வு. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை ட்விட்டர்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகுதான் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிக அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவை சொன்னார். இது வந்து தொடர்ச்சியாக நீட் தேர்வு வேணான்னு சொல்கிற சில பேருமே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு 7.5% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு தான் கிராமப்புற மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வர்றாங்க. இந்த விமர்சனத்துக்கு எதிர்வாதம் என்ன வாய்ப்பு? முதல்ல வந்து ஏதாவது இதுவரைக்கும் அந்த விமர்சனங்கள் விவாதங்களில் பங்கேற்கும் போதெல்லாம் கூட நாங்கள் கேட்குறோம், இதுவரையில் அதற்கான தரவுகள் எங்கேயாவது அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்களா? இதுக்கு முன்னாடி இவ்வளோ, இதுக்கு முன்னாடி இவங்க, இதுக்கு முன்னாடி வந்து கிராமப்புற மாணவர்களே வரல, இதுக்கப்புறம் வந்தாங்கன்றது கிடையாது. ஃபஸ்ட் விஷயம், இது ஒரு பொய்யான பித்தலாட்டம். நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்களோட புள்ளி விவரங்களை எடுக்க சொல்லுங்கள். நான் எடுக்கலை, அவங்களே எடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அல்லது தனியாராக அவங்க ப்ராக்டிஸிங் பண்ணுற டாக்டர்ஸோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்க சொல்லுங்கள். குறைந்தபட்சம்
20% மாணவர்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து, கிராமப்புறத்திலிருந்து, ஒதுக்குப்புறமாக இருந்த இடத்திலிருந்து வந்திருக்காங்க. அதனால தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையில் அவர்கள் பணிபுரிவதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இன்வால்மெண்ட், டெடிகேஷன் அங்கே இருக்குது. என் ஊர் மக்கள் மாதிரி, என் ஊரில் பாதிப்பு ஏற்பட்டதை போல் நான் பார்க்குறேன் இந்த ஊரை. அதனால் நான் வைத்தியம் செய்வேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு ஒரு கிராமத்தில் போனாலும் வேலை செய்கிறாங்கன்னா எதனால் ஏற்பட்டது என்றால் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி நான் இன்னும் பட்டவர்த்தமாக சொல்கிறேன், டாப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. டாப்பர்ஸே பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து, ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையோ சங்கிகளோ நீட் தேர்வு ஆதரவாளர்கள் சொல்லுகிற அத்தனையும் இதுவரையில் பித்தலாட்டம், புள்ளி விவரங்கள் கிடையாது. இந்த 7.5% இடஒதுக்கீடு என்பது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. அதை திமுகவும் சேர்ந்து தான் ஆதரவு தெரிவித்து நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட பொழுது நாங்கள் சொன்னது என்னன்னா, இதை நமக்கு ஒரு ஆசை காட்டி திரும்பி நீட் தேர்வை தொடர வைப்பதற்கான ஒரு முறை என்பதைத்தான் திமுக எதிர்த்து கொண்டு இருக்குது. 7.5 நாங்கள் இது வரைக்கும் எதிர்க்கலையே. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் வெஞ்சரில் வருதா, வரட்டோன்னு வச்சுருக்கோம். அவங்க அது வரைக்கும் தான் செஞ்சாங்கன்னா நாங்கள் எல்லா படிப்பும் செஞ்சு வச்சுருக்கோம். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த 7.5 எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்கோம். ஏன் அது கரெக்டு, அது நாங்கள் ஒத்துக்கிறோன்றோம். ஆனால் இதை சொல்லி நீட் தேர்வு நியாயப்படுத்த விரும்புறது சரியா? நீட் தேர்வு முழுமையாக எடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வாய்ப்பு ஆகுது, எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது. அப்போ புள்ளி விவரத்தை சொல்லுங்கள், இல்லை முன்னாடி இருக்க புள்ளி விவரத்தை சொல்லுங்கள். ரெண்டுமே சொல்லாமல் நீட் தேர்வை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பொய் பித்தலாட்டம் சொல்லி கொண்டு இருப்பது ஏமாற்று வேலை. இதுவரைக்கும் நடந்திருக்க ஏமாற்றுக்கும் மோசடிகளுக்கும் என்ன பதில்? 720 மார்க்ஸ் எடுக்க முடியுமா ஒருத்தர்? 719 எடுக்க முடியுமா? எல்லாருக்கும் நான் கேட்குறேன், இந்த தொலைக்காட்சி மூலியமாக கேட்குறேன். ஒரு கொஷின் விட்டுட்டா 4 மார்க்கு மைனஸ், 4 மார்க் கிடையாது, போட மாட்டாங்க. ஆனால் ஒரு கொஷின் தப்பாக போட்டுட்டா அந்த 4 மார்க்கோடு சேர்ந்து 1 மார்க் மைனஸ் மார்க். அப்போ ஒன்று 716 இல்லை 714 அதான் எடுக்க முடியும் ஹையஸ்ட்டு. ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணாமல் மார்க் பண்ணுற அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. ஏன்னா MCQவில் மல்டி சாய்ஸ் கொஷின்ஸில் இதுவரையில் ப்ரூவ் பண்ண முடியாதது என்னென்னா 100% கேள்விகளும் சரியாக போடப்பட்டது என்பதற்கு இதுவரையிலும் உலகளாவிலேயே கிடையாது. அப்படி இருக்கும்போது, ஏன்னா இதை விட பெரிய அளவுக்கு IAS சிவில் சர்வீஸில் வைக்கிறாங்க, அங்கேயே இல்லை. இது டஃபஸ்ட் எக்ஸாம் நாட் இன் இந்தியா, வேர்ல்டு. அந்த சிவில் சர்வீஸ்லேயே 100% போட முடியல. இந்த 720 மார்க்ஸுக்கு மட்டும் மெடிக்கல் நீட்டுக்கு மட்டும் போட முடியுறான்னா அங்கே உட்காந்துட்டு உதவிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஒருவேளை தவறாக விட்டு அவங்களே மார்க் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அங்கேயே பதிலை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த மோசடிக்கெல்லாம் உடந்தையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு அவங்கெல்லாம் ஒத்து போகிறாங்கன்றாங்க. இப்போ இந்த மோசடிகள்லாம் நியாயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கலைன்றீங்களா? இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு, வெளியில் வரல. அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களாக இவங்க மூடி மறைக்கிற ஒரு கூட்டமாக திரு அண்ணாமலை அவர்களும் அவர்கள் கூட்டமும் விளங்குகிறது. எனவே இனியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு வழியில்லை. மன்னிக்கவும், தமிழ்நாடு அல்ல இந்தியா மக்களையும் ஏமாற்றுவதற்கு வழியில்லை. ஒரு கடைசி கேள்வி, 15 ஆண்டுகளை திமுக நீட்டை எதிர்த்து போராடிட்டு 2010 தொடங்கி பாஜகவை இந்த போராட்டம் அசைச்சு பார்த்துங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்வது நீட்டுக்காக மட்டும் இல்லை, இந்த ஆட்சியே அசைத்து பார்க்கக்கூடிய நிலைகள் வரும். இன்றைக்கு நிறைவு பெற வேண்டிய நாடாளுமன்றத்தை நேற்றைக்கு முடித்து கொண்டு ஓடுகிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னால் எதனால் ஓடுகிறார்? எதிர்கட்சிகளுடைய வலிமை, எதிர்கட்சிகளுடைய வாதங்கள், எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகள். இதுவரையில் பப்புன்னு சொல்லிட்டு கேலி செய்து கொண்டு இருந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து கொண்டு 100 நிமிடங்கள் பேசி அவர் வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் 50 முறை குறுக்கீடுகள் செய்திருக்கிறார்களே, தெரியலையா? அதில் திரு ராசா அவர்கள் திமுகவினுடைய குரலாக நீட் தேர்வு மட்டுமல்ல, எது திராவிடியம், எது திராவிட மாடல், வாட் இஸ் திராவிடியன் அல்காரிதம் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து பேசியிருக்கிறார். இது எங்களுடையது மட்டுமல்ல, இது இந்தியாவிற்கு முழுமையானது என்று பேசியிருக்கிறார். வாய்ப்பொத்தி கொண்டு இருக்கிறார். பிரதமரை பார்த்து கேட்டிருக்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைகளை இன்றைக்கு பாஜகவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றத்தை தூக்கி வெளியில் போட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். முன்ன பண்ணாங்களே, 100 பேரை வெளியில் அனுப்பிவிட்டு 3 அதாவது சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் 3த்தையும் எதிர்கட்சிகளை சஸ்பென்ஷன் பண்ணிட்டு, எவ்வளோ கேவலமானது. முதல்ல விவாதிக்கணும், விவாதமே இல்லை. விவாதிக்க வேண்டிய எதிர்கட்சிகளே உள்ளற இல்லை, வெளியில் தூக்கி போட்டுட்டு சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே உள்ளற நிறைவேற்றுற ஒரு கீழ்த்தரமான ஒன்று, ஜனநாயகத்தை படுகொலியில் போட்ட ஒன்று.
இன்றைக்கு இந்த சட்டங்களில் உள்ள ஃப்ளாஸ் எவ்வளோ இருக்குன்னு இன்றைக்கு வழக்கறிஞர் பெருமக்கள் வீதிக்கு வந்து விட்டாங்க. இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. இவங்க செய்யறதுன்னா தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களாக இன்றைக்கி வராங்க. இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு வீதிக்கு வரார்கள். நீங்கள் பண்ணி இருக்க எவிடன்ஸ் ஆக்ட் தப்பு, சிஆர்பிசி முறை தப்பு, இந்தியன் பீனல் கோட் மெத்தட் தப்பு, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்க வராங்கன்னா, மோடி அரசு இதுக்கு முன்பாக இது போல ஒரு ஜனநாயக படுகொலை செய்து நிறைவேற்றி கொண்டு இருந்ததை எல்லாம் இனி நாடாளுமன்றத்தை நிகழ்த்த முடியாது. நாடாளுமன்ற அவையிலேயே உட்கார மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த மோடியை அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து பேச்சுக்களை கேட்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், திமுகவினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் முன்னெடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருங்கிணைந்து மோடி அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறது. எனவே நீட் தேர்வு மட்டுமல்ல, இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநில உரிமைக்கு சமூக நீதிக்கு எதிராக எதையெல்லாம் மோடி அரசு கொண்டு வர விரும்புகிறாரோ அது எதையும் நுழைவிட மாட்டோம், உறுதியாக தடுப்போம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் வரையிலும் எங்களுடைய இளந்தலைவர் அதற்காக எல்லா வழிகாட்டுதலும் தருகிறார். இது இங்கோட நிறுத்த போகிறதில்ல. நாளைக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே வந்து எல்லா மாவட்ட தலைநகரம் நடக்க போகுது. அடுத்தது இந்தியாவினுடைய தலைநகரில் மீண்டும் ஒரு மூவ்மெண்ட் நடத்த போகிறோம். இந்தியா ஃபுல்லாக மூவ்மெண்ட்ஸ் சேர்த்து, திமுக மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு சென்று போராட போகிறோம் என்று சொன்னால் இந்த போராட்ட களம் ஓயாது. நிறைவாக, நிச்சயமாக, உறுதியாக, நம்பிக்கையோடு சொல்கிறோம், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவோம்.